சிவ சிவ அன்பே சுக மடக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் கவஸ்டி மேடம் அவர்களை முதலில் சார்பாக மேடம் வெல்கம் டு டச் டைப் சேனல். உங்களை ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதியில நம்ம ஹெமராய்ட்ஸையும் ஃபிஸ்டுலாவையும் எப்படி ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஹெமராய்ட்ஸ்னா என்ன, ஃபிஸ்டுலா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னோட பேரு காவ்யா ஸ்ரீ. ஸோ நான் ஸ்ரீ அதிரை ஹோமியோ கிளினிக்ல ஒரு 4 வருஷமா ஹோமியோபதி ஹோம் கிளினிக்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கா ரொம்ப காமனா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு, அதுவும் நீங்க குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துட்டு நமக்கு ஹெமராய்ட்ஸ். ஸோ இது ரொம்ப காமனா பாத்தீங்க அப்படின்னா பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைல்ஸ் அப்படின்றது ரொம்ப நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு பேர், பைல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ரெக்டம்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ரெக்டம் கீழே ஆனஸ் இருக்கும், ஆனல் கனால். இது வந்துட்டு நம்ம ஆசனவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பொதுவா எந்த ஒரு ஆர்கனா இருக்கு இல்ல எந்த ஒரு உறுப்பா இருக்கு அப்படின்னாலும் அந்த உறுப்புக்குன்னு ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ ரத்தம் கொடுக்கறதுக்கு ரத்த குழாய்கள் அப்படின்றது தனியாவே ஒவ்வொரு உறுப்புக்குமே இருக்கும். அப்படி இந்த ஆசனவாய்க்குமே ரத்தத்தை கொடுத்துட்டு இந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு 2 ரத்த குழாய்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரெட்டல் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெட்டல் வெயின்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆசன குழாய், அந்த ஆசன வாயில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தை வந்துட்டு கெட்ட ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹார்ட்டுக்கு கொடுக்குற வேலையை தான் இந்த ரெக்டல் வெயின்ஸ் பண்ணும். இந்த வெயின் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்கம் அடைஞ்சிரும். இந்த வெயின் வீக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், இதைதான் நம்ம வந்துட்டு பைல்ஸ், மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம். சோ இதுதான் வந்துட்டு காரணம் மூலம் வர்றதுக்கு. சரி, இது வீக்கம் எப்படி அடையும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெக்டல் வெயின்ஸ் அப்படின்றது எப்படி வீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதிகப்படியான அழுத்தம். இப்ப நம்ம உட்கார்றப்ப நம்மளோட வயிறோட அழுத்தத்தினாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் வெயிட்டா இருக்கு, அந்த வெயிட்டா இருக்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்குது அந்த இடத்துல அப்படின்னா அந்த வெயின்ஸ் எல்லாமே நல்லா வீங்க ஆரம்பிச்சிடும். அப்படி வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அப்போதான் அதுல இருந்து சிம்டம்ஸ் அப்படின்றது, அறிகுறின்றதே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஏதோ அறிகுறி சிம்டம்ஸ் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. சோ வேற என்னெல்லாம் இப்ப அந்த அழுத்தம் எதனால ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப நாளா, நீண்ட நாளா யாருக்காவது கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலம் போறதுல கஷ்டமா இருக்கு, மோஷன் போறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாங்க, மோஷன் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா மோஷன் எனக்கு வரல ஆனா நான் மோஷன் போகலன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நேரமா போயிட்டு டாய்லெட்ல உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போடுறது, இந்த மாதிரி போறது, இல்லைன்னா மோஷன் வரப்பவே ரொம்ப கஷ்டமா வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பிரெக்னன்சி. சோ ஒரு விமன் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ரொம்ப காமனா பைல்ஸ் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அழுத்தம் தாங்க முடியாம, சோ வயிறோட அந்த கர்ப்பப்பையோட அழுத்து ரெக்டல் வெயின்ஸை போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரெஸ் பண்றப்போ அழுத்தம் ஏற்படுறதுனாலையும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பைல்ஸ் வரும், ரொம்ப காமனா. அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான உடல் எடை இருக்கவங்க, வெயிட்டா இருக்கவங்க, ஒபிசிட்டி பேஷண்ட், அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைல்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு கண்டிஷன். சோ இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் நமக்கு காரணங்கள். இது இல்லாம வாழ்க்கை முறையும் வந்துட்டு ஒரு பங்கு வகிக்கும் நமக்கு பைல்ஸ் வர்றதுக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான தண்ணி எடுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி டயட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட் இல்ல, சரியான ஃபைபர்ஸ் எடுத்துக்கல, காய்கறிகள் எடுத்துக்கல, பழங்கள் எடுத்துக்கல, கீரைகள் எடுத்துக்கல, இதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கல. அதிகமான காரமான உணவுகள், ஸ்பைசி ஃபுட்ஸ், எக்ஸசிவான ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அதிகமா. இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு சொல்லிங்கன்னா ட்ரைனஸ் காஸ் ஆகும் நமக்கு. ஸோ அந்த ஜிஐடி சிஸ்டமே பாத்தீங்க, அந்த ஆனஸ், ரெக்டம், அப்புறம் நம்மளோட குடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பைல்ஸ் காஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிஐடி ட்ராக்னு சொல்லுவோம், அதாவது வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மியூக்கஸ்னால ஆகியிருக்கும். மியூக்கஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சளிப்படம்.
அந்த சளிப்படலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய செக்ரீஷன்ஸ் இருக்கும். நமக்கு டைஜஷன் நடக்கிறப்ப நமக்கு மேல HCl ஆசிட் இருக்கு, இன்டெஸ்டைனல் ஜூஸ், அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஜூசஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஜூசஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. சோ அதனால வந்துட்டு சளியான ஆடை படலம் இருக்கும். சோ அதனால இந்த ஆனஸ் ரெக்டம் இந்த இடத்துலயும் சளியான ஆன படலங்கள் தான் இருக்கும் ஃபுல்லாவே. அப்போ மோஷன் வரணும், ரொம்ப ஈஸியா மோஷன் வரணும் வெளியில அப்படின்னா கண்டிப்பா அந்த சளி படலம் ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம அதிகப்படியான காரங்கள் இல்ல தண்ணியே நான் குடிக்கிறது இல்ல அப்படின்றப்போ நிறைய ட்ரைனஸ் காஸ் ஆகும். சோ அப்படி ட்ரைனஸ் காஸ் ஆகுறப்ப என்ன ஆகும், அது வர பாத்வே வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால. சோ அதனால என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா பைல்ஸ் வந்துடும் ஜென்ரலா. சோ இதெல்லாம் காரணங்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சரி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்போ எனக்கு பைல்ஸ் இருக்கா இல்லையா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்ல எனக்கு என்னெல்லாம் அறிகுறி இருக்கும், நான் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. சோ பேசிக்கா வந்துட்டு ரெக்டல் ரிலேட்டடா நிறைய டிசீஸ் நமக்கு வரும். அதுல பைல்ஸ் தான் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குட்டியான ஒரு டேக், ஒரு சின்ன சத பகுதின்னு வச்சுக்கலாமே, ஒரு சின்ன சதை மாதிரி நீங்க மோஷன் போற இடத்துக்கு வெளியில ஒரு சின்ன சதை மாதிரி வெளியில நீட்டிட்டு இருக்கும். அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச் இல்ல அதை விட கம்மியா அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப பெரிய சதையா இருக்காது கண்டிப்பா, சரிங்களா. ஒரு பெரிய சதையாவே ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு சதை வந்துட்டு வெளியில தெரியுது அப்படின்னா அது வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அதை வந்துட்டு நம்ம ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெக்டமே உள்ள இருந்து வெளியில ப்ரொலாப்ஸ் ஆகி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா அவ்வளவு பெரிய சதை இருக்காது பைல்ஸ் இருக்கவங்களுக்கு. ரொம்ப சின்னதா ஒரு அரை இன்ச்சு இல்ல அதை விட கம்மியா ரொம்ப கம்மியான ஒரு சின்ன சதை மாதிரி வெளியில தெரியும். நீங்க மோஷன் போறப்ப நீங்க கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா வெளியில அந்த சதையை உங்களால ஷோரா ஃபீல் பண்ண முடியும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பைல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். பைல்ஸ் இருக்க எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பைல்ஸ் இருக்க எல்லாருக்குமே எல்லா சிம்டமும் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சிலருக்கு இந்த சதை ரொம்ப நாளா இருக்கும். இப்ப நம்ம பேசி பாக்குறப்போ இந்த மாதிரி சதை மாதிரி எனக்கு இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, ஆனா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லுவாங்க சிலருக்கு பார்த்தா அந்த சதை இருக்கும், ஆனா மோஷன் போறப்ப ப்ளீடிங் இருக்கும் அவங்களுக்கு. மோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி போறதுனால அந்த ட்ரைனஸ் பாஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ரத்தம் வலிய ஆரம்பிச்சிடும். அதுவும் அந்த ரத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டா இருக்கும், நல்லா பிரைட்டான ரெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் பிளட்டா இருந்ததுன்னா அது வந்துட்டு ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ்னால வர பிளட் அப்படின்றது அர்த்தம், சரிங்களா. இதுவே ரத்தம் வந்துட்டு வேற கலர்ல டார்க் ப்ரௌனா இருக்கு இல்ல மெரூன் கலர்ல இருக்கு அப்படின்னா அது இன்டெஸ்டைன் பிரச்சனை அர்த்தம். ஏன்னா இன்டெஸ்டைன்ல வேற ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால நமக்கு கருப்பு கலர்ல ஸ்டூல் மோஷன் போகுது இல்ல டார்க் ப்ரௌன்ல மோஷன் போகுது, ப்ளீடிங் வந்துட்டு ப்ரௌன் கலர்ல இருக்குன்னா அது இன்டெஸ்டைன் ரிலேட்டடான பிரச்சனை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளட்டா இருக்குன்னா அது நம்மளோட ஹெமராய்ட்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சிம்டம் பெயின். ஹெமராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி கிரியேட் ஆகும். அவங்களால உட்கார முடியாது. முக்கியமா உட்கார்ந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈசி ஃபீல் இருக்கும், உறுத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், சிலருக்கு அரிப்பு இருக்கலாம், அதிகப்படியான வலி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வரவங்க சொல்ற ஒரு பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெயின். என்னால பெயினை டாலரேட்டே பண்ண முடியல, என்னால தாங்கவே முடியல இந்த வலிய. அதே மாதிரி மோஷன் போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஷன் போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால மோஷன் போனாலே எனக்கு ப்ளீடிங் வரும், அதனால என்னால மோஷனே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு சரி ஏதாவது லைக் கொஞ்சம் கம்மியா சளி மாதிரி ஏதாவது வெளில வர்றது இந்த மாதிரியும் இருக்கலாம், மியூக்கஸ் டிஸ்சார்ஜும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸோட சிம்டம்ஸ். அதே மாதிரி பொதுவா வந்துட்டு ஹெமராய்ட்ஸ் வந்துட்டு சரி அப்ப நீங்க வெளியில சதை இருக்கு அப்படின்னா தான் அது பைல்ஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெளியில அந்த சதை இல்லாமையும் பைல்ஸ் வரும். வெறும் ப்ளீடிங் மட்டும் இருக்கும் மோஷன் போறப்ப. மோஷன் போவாங்க, மோஷன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ் பிளட்டா நல்லா டிராப்ஸ் ஆஃப் பிளட் வந்துட்டு வெளியில வரும். இது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஹெமராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மூலம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வெளி மூலம் உள் மூலம் அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்றது உள்ள அந்த வீக்கம் வந்துட்டு உள்ளேயே இருக்கும், வெளியில தெரியாது நமக்கு, அதுல இருந்து ப்ளீடிங் வரும். எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சதை வந்துட்டு வெளியில இருக்கும், சோ அந்த வெளியில இருக்கும் அதுல இருந்தே நமக்கு இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு 2 விதமான நமக்கு ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா. அதே மாதிரி அதே மாதிரி டிகிரி ஆஃப் ஹெமராய்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு பைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய டிகிரி இருக்கு, ஸ்டேஜ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில அது இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிற ஹெமராய்ட்ஸ்ல வெறும் ப்ளீடிங் மட்டும்தான் இருக்கும், அதை தவிர வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதுவே செகண்ட் டிகிரி ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ரெக்டமே
ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொலாப்ஸ்னா அது இருக்கிற இடத்துல இருந்து விலகி கீழே அப்படியே சதை மாதிரி தொங்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ச்சு இல்ல ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு பெரிய சதையா வெளியில சதையாவே தொங்கும். சோ ரொம்ப நாளைக்கு ஹெமராய்ட்ஸ் இருக்கு, சரியா ட்ரீட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதோட காம்ப்ளிகேஷனா என்ன ஆகும்னா ரெக்டல் ப்ரொலாப்ஸ் நடக்கும். இது வந்துட்டு ஹெமராய்டோட ஒரு காம்ப்ளிகேஷன். சோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, சோ இதெல்லாம் தான் ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ், நம்ம சொல்ற அந்த பைல்ஸ் அப்படின்றதோட சிம்டம்ஸ் இதெல்லாமே. பேசிக்கா வந்துட்டு ஹெமராய்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அலோபதிக்கலா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா, இனிஷியலா இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா சர்ஜரி தான் பண்ணுவாங்க. சோ ஹெமராய்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்ப நீங்க ஆயின்மெண்ட் போட்டு அதை அப்பதைக்கு சரி பண்ணாலோ இல்ல வந்துட்டு நீங்க சர்ஜரியே பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் கிளியர் பண்ணாலும் இப்போதைக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சோ அதை ப்ராப்பரா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணல அப்படின்னா அதோட ரெக்கரன்ஸ் ரொம்ப அதிகம், அடுத்து 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 வந்துகிட்டே இருக்கும் லைஃப் டைம்ல. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஹெமராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். நிறைய தண்ணி குடிக்கிறது, அதிகப்படியான நார்ச்சத்துகள் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது, முக்கியமா காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இதெல்லாம் நீங்க உணவுல சேர்த்துக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க வராம பாத்துக்கலாம். அப்படி இருந்ததுனால உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டி போகாது. இது வந்துட்டு பைல்ஸ். சோ ஜென்ரலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசன வாயை பொறுத்த வரைக்கும் 3 விதமான நோய்கள் வந்து ரொம்ப காமனா வரும். ஒண்ணு வந்துட்டு ஃபிஷர், இன்னொன்னு வந்துட்டு இந்த ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்டுலா. இந்த ஃபிஷர் அப்படின்றது என்னன்னா இந்த பைல்ஸ் எல்லாம் முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆசன வாயில ஒரு பிளவு இல்ல வெடிப்பு, சும்மா ஒரு கிராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப வலியா இருக்கும், தொட்டாலே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா, அதுல ப்ளீடிங் வராது. பட் நீங்க மோஷன் போறப்ப மோஷன்ல ஒரு மாதிரி பிளட் வந்துட்டு ஸ்ட்ரீக்கா இருக்கும். ஏதோ மோஷன்ல லைட்டா அங்கங்க பிளட் ஏதோ படிஞ்சிருக்க மாதிரி ஒட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அது வந்துட்டு ஃபிஷர் இருக்கிறவங்களுக்கு. கான்ஸ்டிபேஷன் இருந்தா ஃபிஷரும் வரும். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃபிஷர் தான் கிரியேட் ஆகும். ஃபிஷர் சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அடுத்தடுத்த டிசீஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஸ்டுலா. இந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பொதுவா நம்மளோட உடம்புல ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்குமே வந்துட்டு கனெக்ஷன் அப்படின்றது இருக்காது. இப்ப வந்துட்டு குடல் இருக்குன்னா குடல் முழுசா ஒரு டியூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்ப ஆசனவாய் இருக்குன்னா ஆசனவாய் ஒரு டியூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி டியூப் மாதிரியான ஒவ்வொரு தனித்தனி ஸ்ட்ரக்சர் தான். ஆனா இந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது 2 உறுப்புகளுக்கு இடையிலயோ இல்ல ஒரு உறுப்பு அப்புறம் நம்மளோட தோல் வெளியில இருக்க தோல் பிரிப்பு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டை இல்ல ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ரெண்டு இதுக்கும் நடுவுல ஒரு தனி டிராக்ட் ஓட்ட மாதிரி அப்படி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஃபிஸ்டுலா எதனால பொதுவா வரும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா காமனான ரீசன் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஃப்ரீக்வெண்டா இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஹைஜீன் மெஷர்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, சுத்தமா நம்ம அந்த இடத்த வச்சுக்கல அப்படின்னா ஈஸியா ஃபிஸ்டுலா வரும். ஃபிஸ்டுலா இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்கா இல்லையான்றது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசன வாயை சுத்தி குட்டி குட்டி கொப்பளங்கள் மாதிரி ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடிக்கடி அந்த ஆசன வாயை சுத்தி கொப்பளங்கள் வருது அப்படின்னாலே நீங்க கொஞ்சம் என்ன அப்படின்றத கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா குட்டி குட்டி கொப்பளங்கள் மாதிரி வரும். அந்த கொப்பளங்கள் மாதிரி வர்றது ஏன்னா உள்ளுக்குள்ளதான் டிராக்ட் ஃபார்ம் ஆகும் எப்பயுமே. இப்ப பாத்தீங்கன்னா ஆசனவாயி வந்துட்டு ஆசனவாய்க்கும் வெளியில இருக்கக்கூடிய சதை பகுதிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆசனவாயின்றது ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர், அது கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா தானே இருக்கும் உள்ள. சோ அந்த ஆசனவாய்க்கும் வெளியில இருக்கக்கூடிய அந்த சதை தோலுக்கும் நடுவுல ஒரு பெரிய நல்ல நீளமான கேப்பே ஃபார்ம் ஆயிரும். அப்ப அந்த ஆசனவாய் உள்ள இருந்து வெளியில சதை வரைக்கும் ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆயிரும் ஃபுல்லா. அப்படி ஓட்டை ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்ப அந்த ஆசன வாயில இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஓட்டை வழியா வெளியில வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எடுத்துக்காட்டு நீங்க அந்த ஃபிஸ்டுலால வெளியில ஓட்டை இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டை வழியா ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மியூக்கஸ் செக்ரேஷன் மாதிரி ஏதாவது சளி மாதிரி வெளியில வரலாம். இல்ல சில நேரங்கள்ல ரொம்ப ஒரு சிவியர் ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசன வாயில இருக்கக்கூடிய மலம் கூட வந்துட்டு சில நேரங்கள்ல இந்த ஓட்டை வழியா வெளியில வரும். சோ இந்த மாதிரி மோசமான ஸ்டேஜஸ்ல இது நடக்கும்.
சோ இதுதான் வந்துட்டு ஃபிஸ்டுலா. இந்த ஃபிஸ்டுலாக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப காமனான ஒரு காரணம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் இல்லாம ரொம்ப ரேரா வேற எதெல்லாம் ஃபிஸ்டுலா உங்களுக்கு காஸ் பண்ணும் அப்படின்னா, ட்ராமா, ஏதாவது அடிப்படுது, இல்ல ஏதாவது உள்ளுக்குள்ள இன்ஜுரி நடந்துருச்சு, தெரியாம இன்ஜுரி நடக்குது அப்படின்னா, அப்ப ஏதாவது ஓட்ட ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. வேற என்ன காரணத்தினால ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஒரு சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்றப்ப சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ளிகேஷனா ஃபிஸ்டுலா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகறதுனால உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபிஸ்டுலாவோட சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, பெயின். முக்கியமான ரொம்ப ரொம்ப காமனான இந்த மூணுக்குமே இருக்கிற ரொம்ப காமனான சிம்டம் பாத்தீங்கன்னா பெயின். அதிகமான தாங்க முடியாத ஒரு வலி. பேஷண்ட் வருவாங்க, பேஷண்ட் வரப்பவே ஏதாவது உட்கார கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு இன்டென்சிஃபைடு பெயினா இருக்கும் கண்டிப்பா இந்த மூணு டிசீஸ் இருக்க கண்டிஷன்ஸ்லயுமே பெயின். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது திரவம் வெளியில வரும். ஒண்ணு நீரா இருக்கலாம், இல்ல சீ கலந்த திரவமா இருக்கலாம், இல்ல ரத்தமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மலம். அந்த எதுக்கும் நடுவுல ஃபிஸ்டுலா உருவாயிருக்கோ அந்த இதுல இருந்து வெளியில வரலாம். ஃபிஸ்டுலா ஆசன வாயில மட்டும்தான் உருவாகணும்னு கிடையாது. ஃபிஸ்டுலா எங்க வேணா வரலாம். இப்ப குடல் பகுதியில குடலுக்கும் வெளியில இருக்கிற தோலுக்கும் உருவாகலாம், இந்த ஆசன வாய்க்கும் வெளியில இருக்கிற தோலுக்கும் உருவாகலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் 2 உறுப்பு இருக்கோ அந்த 2 உறுப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 2 உறுப்பை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஓட்ட ஃபார்ம் ஆயிரும். அதுதான் ஃபிஸ்டுலா. ரொம்ப காமனா இருக்க ஃபிஸ்டுலா இந்த ஆனல் ஃபிஸ்டுலா. சோ இப்ப நம்ம ஹோமியோபதியில இதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பொதுவா ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இருக்காங்கன்னா அந்த நபர் வந்துட்டு அந்த நபரோட தனித்துவ தன்மை என்ன, இல்ல இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம வீட்லயே இப்ப அம்மா அப்பா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 3 குழந்தைங்களும் ஒரே இருக்கிறது இல்ல. அவங்க பாக்குறதா இருக்கட்டும் சரி, அவங்களோட அப்பியரன்ஸ் வைஸா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்களோட கேரக்டர்ஸா இருக்கட்டும் சரி, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா 2 குழந்தைங்களுக்கு, ஏன்னா 3 குழந்தைங்களுக்குமே ஒரே அம்மா அப்பாக்கு தான் பிறப்பாங்க. ஆனா 3 குழந்தைங்களுக்குமே நிறைய வேற வேற ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பாக்குற விதங்கள், இப்ப ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு ஹியூமன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கையாளுற விதம் எப்படி கையாளுறாங்க. ஒருத்தர் பார்த்தா அதை ரொம்ப தைரியமா எதிர்த்து சண்டை போடுவாங்க. இன்னொரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் ரொம்ப பதட்டப்படுவாங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது சண்டை அந்த மாதிரிலாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா பதட்டமா இருக்கு, எனக்கு கை கால்லாம் உதற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு மனுஷனுமே பாத்தீங்க அப்படின்னா வேறுபட்ட நபர்கள் தான். ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் கண்டிப்பா மாறுபடுறாரு. சோ அப்படி ரொம்ப மாறுபடுறப்ப அப்ப ஒரு நபர் எப்படி இருக்காரு, அவரோட பண்பு நலன்கள் என்ன, அவர் ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறாரு, எப்படி ஹேண்டில் பண்றாரு ஒரு பிரச்சனைய, அதே மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பிரச்சனைய உண்டு பண்ணுது அப்படின்றது 2வது விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பிரச்சனையா இருக்காது. இப்ப ஒரு சிலருக்கு யாராவது திட்டாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்க என்ன திட்டாங்கன்ட்டு 10 நாள் மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களால வெளில வரவே முடியாது. என்ன வந்துட்டு ஒருத்தவங்க இப்படி திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அசிங்கத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. என்ன வந்துட்டு நான் சின்ன வயசுல இருக்கப்ப என்ன ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கு மனசுல அப்படின்னு அது அசிங்கத்துக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா லவ் கேர் அஃபெக்ஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இப்ப வந்துட்டு எனக்கு லவ் கிடைக்கல, எனக்கு கேர் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா மணிக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. என்கிட்ட இருந்து ரொம்ப என்கிட்ட காசு இல்ல, இல்லைன்னா சிலர் வந்துட்டு நிறைய அவங்க கிட்ட ஆல்ரெடி போதுமான அளவு காசு இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும், என்கிட்ட இருக்க காசு பத்தல, அந்த மாதிரி அதுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சென்சிட்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா மாறுபடும். ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சென்சிட்டிவிட்டியும் மாறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் ஒண்ணு சொல்லுவோம். இப்போ ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா ஒரே சூழ்நிலை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். என்னோட பேஷண்ட் ஒரு 2 பேஷண்ட் என்கிட்ட வந்திருந்தா, 2 பேஷண்ட்டுமே ஒரே ஃபேமிலி தான். அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை என்னவோ ஒரே கதை தான். என்ன பிரச்சனைனா அவங்க ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையன் 3 பேர், இவங்க 3 பேருமே ஹோட்டல் கடையை பாத்துக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, பையன் வந்துட்டு நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றான். சுத்தி எல்லார் முன்னாடியும் நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அவன் என்னை எதிர்த்து பேசுறான். அதை என்னால தாங்கிக்க முடியல. இவ்வளவு நாள் நான் வளர்த்த பையன் என்னையவே இப்ப எதிர்த்து பேசுறான். அது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்படின்னு அப்படின்றத அவரோட கேஸ்ல நாங்க எடுத்தப்போ அவரு சொன்ன பிரச்சனை. இதுவே அவங்க ஒய்ஃபோட கேஸ் அடுத்து எடுத்தப்ப அவங்க ஒய்ஃபுக்கும் வேற கம்ப்ளைண்ட் இருந்தது. அவங்க ஒய்ஃப் கேட்டப்ப அவங்க ஒய்ஃபும் இதே சூழ்நிலையை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துறோம். இவர் அதிகமா எப்ப பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கோவப்பட்டு பையன்ட்டு திட்டிகிட்டே இருப்பாரு, கத்திக்கிட்டே இருப்பாரு. எல்லாரும் முன்னாடியும் நாங்க அவரை அசிங்கப்படுத்துறோம்னு அவர் சொல்லுவாரு இப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு என்ன பாதிப்பா இருக்கு இப்படி நடக்கிறதுல அப்படின்னு கேட்டா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் என்னன்ட்டாரு, இப்படி எல்லாம் நடக்கிறது கூட பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, அதனால நான் உங்களை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன், எனக்காக இருக்கேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. சூழ்நிலை ஏதோ ஒண்ணுதான், ஆனா அந்த கணவர் இந்த சூழ்நிலைய பாக்குற விதமும் இந்த மனைவி சூழ்நிலைய பாக்குற விதமும் வேற வேறையா இருக்கு. அப்ப சூழ்நிலை ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அததான் அவங்க அந்த சூழ்நிலையில பாப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்ல பெர்செப்ஷன், அவங்க பாக்குற விதம். சோ இந்த பாக்குற விதத்தை பொறுத்து ஒவ்வொரு நபர்களுமே மாறுவாங்க. அதனாலதான் ஹோமியோபதியில எல்லாருக்குமே ஒரே மருந்து தர முடியல. ஒவ்வொருத்தரோட நபருமே ஒவ்வொரு விதமா ஒரு விஷயத்த அணுகுறாங்க, பாக்குறாங்க அப்படின்றப்ப அவங்க எப்படி அணுகுறாங்க, எப்படி பாக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது கூட அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு, தாங்க முடியாத வலி இருக்கு, இப்ப பைல்ஸ் இருக்கு அப்படின்னு வராங்கன்னா தாங்க முடியாத வலி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசளவுல மட்டும் கிடையாது, உடல் அளவுலயும் எல்லாரோட சிம்டம்ஸும் அறிகுறியும் பார்த்தா மாறுபட்டு இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மோஷன் போறதுக்கு முன்னாடிதான் பயங்கர வலியா இருக்கு, மோஷன் போய் முடிச்சுட்டா வலி கிடையாது அப்படிம்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு மோஷன் போனதுக்கு அப்புறம் தான் வலியே, எனக்கு மோஷன் போனாலே பயமா இருக்கும், ஏன்னா நான் மோஷன் போய் முடிச்சிட்டனாலே எனக்கு பெயின் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நான் மோஷன் போயிட்டு வந்தாலே இந்த ப்ளீடிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட இன்னொரு பேஷண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு பொதுவா பிஸ்டுலா இந்த பைல்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா அதிகமான வலி இருக்கும், ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு வலியே இல்ல, அவ்வளோ ப்ளீடிங் இருக்கு ஸ்டூல்ல மோஷன்ல, டெய்லி அவ்வளோ ரத்தம் அவ்வளோ பிளட் போயிட்டே இருக்கு மோஷன்ல, ஆனா அவருக்கு சுத்தமா வலியே இல்லை. இது அவரோட கேஸோட தனித்துவம். அவருக்கு அந்த சிம்டம்ஸ்ல இவ்வளவு ப்ளீடிங் இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, ஆனா ஒரு வலியே இல்லை. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சிம்டம்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது பிசிக்கலாவும் மனசளவுலயா இருந்தாலும் அவங்க பாக்குற விஷயங்கள், அவங்களோட மனசு, அதே மாதிரி அவங்க உடல்நலத்தை தோன்ற அறிகுறிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேற வேற மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரியான அறிகுறி இருக்கு, அவங்க எந்த மாதிரி விஷயத்த கையாளுறாங்க, அவங்க ஒரு விஷயத்த எப்படி பாக்குறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன் கொடுப்போம். இப்படி மெடிசன் கொடுக்குறப்ப ஹோமியோபதியில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா சரியாகும். சோ அப்படி கம்ப்ளீட்டா சரியாகிறப்ப திரும்ப ரிட்டர்ன் வராது அந்த கம்ப்ளைண்ட். சோ ஒன்ஸ் ஒரு தடவை உங்களுக்கு சரியாகுது அப்படின்னா திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, மோஸ்ட் ஆஃப் த டைம் திரும்ப வரவே வராது அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பெரிய அட்வான்டேஜ், நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வராம பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஃபிஸ்டுலாவும் சரி ஹெமராய்ட்ஸும் சரி திரும்ப திரும்ப ரெக்கரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னாலும் திரும்ப வந்துடும். நீங்க போனீங்க அப்படின்னா சர்ஜரியே பண்ணீங்கனாலும் முன்னாடி வார்னிங்ல சொல்லுவாங்க, நீங்க இது இப்போதைக்கு பண்ணிக்கோங்க, ஆனா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இது வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க கண்டிப்பா டயட்டு மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா அடுத்து பாத்தீங்கன்னா என்ன டயட் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணி நமக்கு வந்துட்டு இது வராம பாத்துக்கலாம், இல்லைன்னா இருக்கு அப்படின்னா வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமா வந்துட்டு காரமான உணவுகளை எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த காரமான உணவுகள் அதிகப்படியான அந்த சளிப்படலம். சோ சளிப்படலத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சளிப்படலத்துல ஃபுல்லா ட்ரை ஆக்கிடும். சோ அப்படி ட்ரை ஆக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நம்ம அதிகப்படியான கார உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். முக்கியமா நிறைய பேர் வந்துட்டு இந்த நான்வெஜ் எல்லாம் ரொம்ப அதிக ஸ்பைசியா சாப்பிடுவாங்க, நல்லா காரமா. அந்த நாட்டுக்கோழியா இருக்கட்டும், இல்ல எந்த சிக்கனோ மட்டனோ எல்லாமே ரொம்ப காரமா, அளவுக்கு அதிகமான ஒரு காரம் போட்டு மசாலா நல்லா காரம் நல்லா வாய்க்கு டேஸ்டா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்டாங்கனாலும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறவங்களுக்கும் ஷோரா இது வரும். அதே மாதிரி சரியான ஃபைபர் டயட் எடுக்கல, ப்ராப்பரான
ஃபுட் இன்டேக் இல்ல, அதே மாதிரி சரியான தண்ணி குடிக்கல, அளவுக்கு அதிகமான தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ அப்ப ப்ராப்பரான தண்ணி குடிக்கணும், ப்ராப்பரான டயட், ஃபுட், ஃபைபர் டயட்னா ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் தான் ஃபைபர் டயட். ஸோ நீங்க டெய்லியுமே கண்டிப்பா ஒரு காய் பொரியலாவது நீங்க எடுத்துக்கணும் ஷுவரா. இப்ப ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் பண்றீங்க அப்படின்னா ஒரு வேளையாவது ஒரு கப் அளவுக்கு ஒரு பொரியல், ஏதாவது ஒரு காய் பொரியல். அதுவும் முக்கியமா நம்மளோட ஊருக்கு நாட்டு காய்கறிகள், இப்போ இந்த பொடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரியான நம்மளோட இடத்துல விளையிற காய்கறிகள் எப்பயுமே ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி முக்கியமா வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறையும். ஏன்னா நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகம் இந்த மாதிரியான உணவுகள்ல. இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ரெக்கரன்ஸ் வராது, நீங்க சர்ஜரியே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிஸ்டுலாலாம் பாத்தீங்க, ஆக்சுவலி ஒரு பேஷண்ட் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அப்போ அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஸ்டுலா ட்ராக்ட், அவர் சர்ஜரி பண்ணிக்க பயமா இருக்கு, நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்தாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ட்ராக் பிஸ்டுலா இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு நீங்க சர்ஜரி தான் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. அது சர்ஜரி பண்ணி நம்ம அந்த ஓட்டையை மூடினாதான் வெளியில உங்களுக்கு இந்த வலி, இந்த சீல் வர்றது இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன் ஓகே, ஹோமியோபதியில நம்ம மெடிசன் எடுக்கிறது இந்த பிஸ்டுலா ட்ராக்டும் சரியாகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வரப்ப அவருக்கு ரொம்ப என்கிட்ட கேஸ் கொடுக்குறப்ப, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, ஏன்னா என்னால உட்காரவே முடியல, எனக்கு பயங்கரமான ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவ்வளவு ரொம்ப தாங்க முடியாத வழியில இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மெடிசன் கொடுத்து பாத்தீங்கன்னா, மெடிசன் கொடுத்து ஒரு 1 வீக்குள்ள அவரோட பெயின் கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு. ஏன்னா பிஸ்டுலா பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு பெரிய ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஓட்டையே ஃபார்ம் ஆயிரும் உள்ள. அந்த ஓட்டை கம்ப்ளீட்டா மூடணும் அந்த ஆர்கன்ல இருந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய தோலுக்கு. ஸோ அவர் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நான் திரும்பவும் வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்தோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல திரும்ப அவருக்கு ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பிஸ்டுலா ட்ராக்டே வந்துட்டு சைஸ் ரெடியூஸ் ஆகி கம்ப்ளீட்டா ஹீல் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி வெளியில வந்துட்டு புண்ணு மாதிரி ஆகி அந்த புண்ணு அப்படி கம்ப்ளீட்டா ஹீல் ஆக ஆரம்பிச்சு அந்த பேஷண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலா இந்த பைல்ஸ், பிஸ்டுலா, அப்புறம் இந்த ஃபிஷர் அப்படின்ற இதுவும் ஹோமியோபதியில இப்படிதான் நம்ம பேசிக்கா இதுக்கு ட்ரீட் பண்ணுவோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேடம் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். ஹலோ, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். சீதாராமன் சார், ஸ்ரீபிரியா மேடம், அன்பு, சிவா மேடம், இந்த பிஸ்டுலா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மேடம் இந்த தனித்து தன்மைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்செப்ஷன் வந்து கடை வச்சிருக்காங்க, எதையாவது சொன்னால் எதிர்த்து பேசுறாங்க. அந்த ஒய்ஃபுக்கு வந்து என்ன மேடம் ரூப்ரிக் போட்டீங்க? ஒய்ஃபுக்கு என்ன ரூப்ரிக் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா சார்? ஆமா மேடம். ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்களோட லாஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் டிசப்பாயின்மெண்ட் லவ், அதாவது அந்த கணவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கல, எனக்காக அவர் இல்லைன்னு சொல்லல. சோ லவ் டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி இதுல எடுத்துட்டு ஃபர்தரா சென்சேஷன் மெத்தட்லயும் கேஸ் டேக்கிங் எடுத்து அவருக்கு வந்து அவங்களுக்கு நான் என்ன மெடிசன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா மத்த ஏரியாஸ்ல எல்லாம் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நான் மெக்னீசியம் கார்ப் கொடுத்துருந்தேன் சார். என்ன மேடம்? மெக்னீசியம் கார்ப். சரிங்க மேடம். ஆனா அவங்க பிஸ்டுலா கம்ப்ளைண்ட்காக வரல, அவங்க வேற கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. நான் பெர்செப்ஷனா என்னன்னு புரியறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அது. சரிங்க மேடம். மேடம் பிஸ்டுலா, ஃபிஷர், அப்புறம் பைல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மைண்ட் சிம்டம், இது பெத்தாலஜிக்கல் சிம்டம் சேர்த்து தான் கொடுங்களா, நீங்க இதுக்கே கொடுக்கலாம் மேடம்? பிசிக்கல் சிம்டமே கொடுக்கலாங்களா? தாராளமா சார். இப்போ வந்துட்டு நீங்க அவங்க கிட்ட மைண்ட் சிஸ்டம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஹோலிஸ்டிக்கா போட்டு நீங்க கொடுக்கலாம்.
இல்ல ஆனா ம் ம் பெத்தாலஜிக்கல் சிம்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு, அவங்க கிட்ட எந்த மைண்ட் சிம்டம்ஸ்மே நம்மளால கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா பெத்தாலஜிக்கல் ம் சிம்டம்ல பிளஸ் அவங்களோட பிசிக்கல் சிம்டம்ஸ்ல கண்டிப்பா PQRS இருக்கும்ல. இப்ப நான் ஒரு பேஷண்ட் சொன்னல, ஒரு பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஆஹ் பொதுவா பெயின் பெயினே இல்ல, அவ்வளவு ப்ளீடிங், டெய்லி மோஷன் போறப்ப அவ்வளவு பிளட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா வலி இல்லைன்றாரு. இதுல சுத்தமா எனக்கு இதுல வலி வந்து இல்லை. மேடம் பிஸ்டுலா So, பொதுவா ஃபிஷர் வந்துட்டு பொதுவா சொல்லுங்க. இவருக்கு நான் என்ன ரூப்ரிக் எடுத்திருந்தேன் அப்படின்னா பெயின்லெஸ்னஸ் பெயின்லெஸ்னஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் யூசுவலி பெயின்ஃபுல்னு ஒரு ரூப்ரிக் இருக்கும் நமக்கு. பெயின்லெஸ் பொதுவா ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்புறம் மேடம் யூசுவலி பெயின்ஃபுல், பொதுவா யூஷுவல் பெயின்ஃபுல்லா பெயின். இருக்க கம்ப்ளைண்ட் பெயின்லெஸ்ஸா இருக்கு அவருக்கு. மொத்தம் இந்த வந்து மாதிரியான மூணு ரூபரிக் எடுக்கணுமா மேடம், ஒன்னு போறங்களா இதுக்கு? அது சார் நான் இப்ப சொன்னதே ஒரு சிங்கிள் ரூப்ரிக் தான். சரிங்க மேடம். மேடம் பொதுவா வந்து குரூப்பிங் ஆஃப் ரெமடிஸ்ன்னு சொல்றப்ப இந்த பைல்ஸ், பிஸ்டுலா, அப்புறம் வந்து ஃபிஷர், இதுக்கு வந்து பொதுவா என்ன மேடம் குரூப் இபி நேஷ் என்ன சொல்றாரு, நீங்க என்ன மருந்துகள் ரெஃபர் பண்றீங்க? ஆனா இப்போ நம்ம வந்துட்டு நீங்க நீங்க கேக்குற மாதிரி பெத்தாலஜிக்கலாவே நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆலோஸ் இருக்கு, ம் அதே மாதிரி ரத்தானியா இருக்கு, ம் ஏஸ் பிளஸ் இருக்கு. ஏஸ் ம் பிளஸ் ரத்தானியா பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு உணர்வு சொல்லுவாங்க பேஷண்ட் அப்படின்னா, ஏதோ கண்ணாடி கிளாஸ் வந்து குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு, ம் இல்ல ம் ம் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஏதோ குட்டி குட்டி குச்சியெல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கு, உட்கார்றப்ப ஏதோ குச்சி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. ம் 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 இன்னும் சிலர் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ உள்ள இருந்து வெளியில ஏதோ வெளியில வர மாதிரியான உணர்வு அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க தாராளமா செப்பியா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த சென்சேஷன் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மாதிரியான உணர்வு அந்த இடத்துல விவரிக்க ரொம்ப காமனா ம் பாத்தீங்கன்னா இந்த இந்த நான் சொன்ன இந்த ரெமடிஸ் எல்லாம், நான் இந்த மாதிரியான ரெமடிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட மைண்ட் சிம்டம் இல்ல அப்படின்னாலும் இந்த மாதிரியான ரெமடிஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்களோட சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிருக்கு. முக்கியமா வந்துட்டு ரத்தானியா, ஏஸ் ம் பிளஸ், அதே ம் மாதிரி ஆலோசாகோட்ரினா, அமாமலேஸ், ஹெமாமெலிஸ் விர்ஜியானா, நைட்ரிக் ஆசிட். ப்ளீடிங் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க ப்ளீடிங் ரிலேட்டடானது இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபிஷருக்கு நைட்ரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப நல்ல இண்டிகேட்டட் ரெமடி, நல்ல ஆக்ட் ஆகும். அது கூட இதுக்கு மேடம் ஃபிஷ் கூட அதிகப்படியான பர்னிங் இருக்கணும், எக்ஸசிவான பர்னிங் இருக்கணும், அதிகப்படியான எரிச்சல். எக்ஸசிவ் பர்னிங் வந்து இதுக்கு இருக்கும் மேடம், ஃபிஷருக்கு இருக்குங்களா? அதாவது பேஷண்ட் சொல்றப்ப பர்னிங் எல்லாத்துலயுமே இருக்கும், எரிச்சல் எல்லாருமே சொல்லுவாங்க. அதிகப்படியான எரிச்சல் சொல்றாங்க ஒரு பேஷண்ட், அது எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் அந்த மாதிரி அதிகப்படியான எரிச்சலோட சொல்றாங்க, நீங்க நைட்ரிக் ஆசிட் யோசிக்கலாம். இது பிஸ்டுலாக்கு என்ன மருந்து மேடம் குரூப்பிங் ஆஃப் ரெமடி இபி நேஷ் இல்ல நீங்க கொடுத்தது? இந்த பிஸ்டுலாக்கு இந்த ஓட்டைன்னு இருக்கு, இந்த ஓட்டையை அடைக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன ரெமடி ஜென்ரலா மேடம், அது அதாவது பிசிக்கல்ல என்ன ரெமடி மேடம் கொடுக்கலாம்? ஓகே சார். தேங்க்யூ பிஸ்டுலாக்கு மேடம். பாத்தீங்க அப்படின்னா நான் பிஸ்டுலாக்குன்னு இது வரைக்கும் குரூப் ஆஃப் ரெமடிஸ்ன்னு போனதில்ல. இது வரைக்கும் நான் பிஸ்டுலாக்கு கொடுத்த ரெமடிஸ் எல்லாமே ஆஸ் பெர் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேஷண்ட் சொன்னார்ல, அவர் பிஸ்டுலாக்காக தான் வந்திருந்தாரு, அவருக்குலாம் நான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பெலடோனா தான் கொடுத்துருந்தேன் அவருக்கு. ஏன்னா சொல்லுங்க மேடம். அவரோட மைண்டு, அவரு எல்லாத்தையும் எப்படி பாக்குறாரு, பெர்சீவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கொடுத்த ரெமடி பாத்தீங்கன்னா பெல்லடோனா தான். அந்த பெல்லடோனா தான் அவரோட தாங்க முடியாத பெயின், அந்த பிஸ்டுலா ட்ராக்ட், அந்த ஹோல் ஹீல் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணது பெல்லடோனா தான். இந்த மருந்து கொடுத்தனால மறுபடியும் ரெக்கரன்ஸ் மறுபடியும் வரல மேடம் வியாதிகள், இந்த பைல்ஸ் பிஸ்டுலா வர்றது இல்ல மேடம். அவர் இன்னமும் எனக்கு அந்த பேஷண்ட் எனக்கு இன்னமும் என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காரு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அவர் நல்லதான் இருக்காரு. சரி மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். நிறைய கருத்துக்கள் சொல்லிங்க மேடம். நன்றிங்க மேடம். தேங்க்யூ சார். அன்பு சிவா, ஜெகநாத் கொஸ்டின்ஸ் இருக்கா? தேங்க்யூ மேடம், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.